ஏன்பா உங்களை நான் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? அடிபட்டு நொந்து போய் கிடந்த என்ன தூண்டி விட்டது நீங்க. ஸ்ருதிங்கிற பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கா, ரொம்ப பாசமா இருப்பா, பசங்களை பார்த்துப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில அவளை ப்ரப்போஸ் பண்ண. அவ வயசு வித்தியாசம் பார்க்காம ஒத்துக்கிட்டான். சரி ஒரு பார்ட்டி கொடுக்கலாம் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தா ஆளுக்கு தலைவலி வயிற்று வலின்னு போனீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிப்படையா அவளை பிடிக்கலன்னு காமிச்சிட்டீங்க. நீங்க அவளை மட்டும் இன்சல்ட் பண்ணலப்பா, என்னை சேர்த்து இன்சல்ட் பண்ணிட்டீங்க. டே 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 நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்தியே சுதீன்னு, அவன் இந்த பொண்ணு நல்லவே இல்லை கெட்டவே நான் சொல்லவே இல்லைப்பா. எனக்கு சீதா என் மருமகள் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம். கமகே சீதா எனக்கு மருமகள் ஆகணும்னு எனக்கு ஆசைப்பா. சீதா அப்பா இது இது உங்க ஐடியா மட்டும்தானா? இல்ல இல்ல பசங்க கூட அதே ஆசை தான் பிரபா. நோ வண்டர், இப்பதான் எனக்கு புரியுது ஏன் அந்த மாதிரிலாம் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னு. வெரி குட். நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் ஆகாய கொண்ட கட்டிக்கிட்டே போக வேண்டியது இல்ல. ஏண்டா எப்படா கட்டாம இருக்க முடியும்? எப்படி கட்டாம இருக்க முடியும் சொல்லு. அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்ன? மறக்காம சண்டே வந்துரு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கேட்கிறேன். நம்ம வீட்டுல நடக்கிற நல்ல காரியத்துக்கு அவ பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் வர சொன்னேன். சரி அதை படி பிரபா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்னடா சொன்ன? பேரை சொல்ல மாட்டேன். அப்பா அந்த பேர் எஸ்ல ஆரம்பிக்கும் தானடா சொன்னேன். எஸ் என்னடா? சீதா தானடா. எஸ் நான் ஸ்டெல்லா சுந்தரி சுப்பம்மா. எஸ் நான் சொன்னது ஸ்ருதி. டேய் உனக்கு 1000 பேர் தெரிஞ்சுக்கலாம்டா, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே பேரு எஸ் நான் சீதா தான்டா. அவ எனக்கு மருமகள் ஆகணும், அதான்டா எனக்கு ஆசை. ஓஹோ, நீங்க அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் ஆயிருக்கீங்க. அப்படின்னா உங்க கற்பனையில எல்லாம் சீதாவுக்கும் பங்கு உண்டு போல இருக்கு. சே அவளை அந்த மாதிரி நினைக்காத. சீதா நம்ம வீட்டு மருமகள் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் நான் மட்டும் கேட்டுட்டேன். அவகிட்டையும் கேட்டீங்களா? மை காட், அவ என்ன சொன்னா? ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே. இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு கிடைக்கிறது அவளுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்கணும்னு காத்துட்டு இருந்திருப்பாளே. அந்த பொண்ணை பத்தி எப்படி மட்டமா பேசாத பிரபா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நான் கேட்டது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அப்பா என்னப்பா என்னென்னமோ பேசுறீங்க? நான் உங்க எல்லாரோட அன்பா பழகினது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இல்லப்பா. என் மனசுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லப்பா. இல்ல சத்தியமா சொல்றேன், நான் அப்படி நினைக்கவே இல்லப்பா. நான் அவரு என்ன எப்படிப்பா நீங்க எப்படிப்பா அப்படி நினைச்சீங்க? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசுறியா பிரபா? அது நல்லா இல்ல பிரபா. எது நல்லா இல்ல? என்ன கேட்காம நீங்க போய் அவளை கேட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. நீங்க மூக்கு உடைஞ்சு ஏன் மூக்கையை உடைச்சு. அப்பா நீங்க குழந்தைங்களோட இருக்கிறதுனாலயோ என்னவோ உங்க மனசுல இருக்கிறதுலாம் வெளியில போய் சொல்லணும் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு பண்றீங்கப்பா, இந்த சீதாவை பத்தி நல்லதோ கெட்டதோ ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்றீங்க, கடைசியில் நீங்களே அதை உடைக்கிறீங்க. சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். சரி போய் தூங்குங்க, போங்க போங்க. அந்த அந்த பொண்ணு நல்லவா பிரபா, எனக்கு அவளை பத்தி தெரியாது. குட் நைட். ஏமா வள்ளிக்கண்ணு, என்ன 4-5 நாள் இருந்துட்டு போலாமேம்மா. அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேனே மாமா. போயிட்டு வரட்டு விடுங்க. அம்மாடி சொல்ல மறந்துட்டேன், நீ எப்போ வருவேன்னு கேட்டு உங்க அம்மா ஒரு 10 தடவையாவது ஃபோன் பண்ணிருப்பாங்க. அப்பா கிட்ட கேட்டு பாருமா. நீ எங்க கூட கொஞ்ச நாள் இருந்தேன்னா எங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். இந்தாம்மா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கம்மா. வேண்டாம் மாமா, என்கிட்ட பணம் இருக்கு. அம்மா நீ வசதியான வீட்டில் பிறந்த பொண்ணு தான். பணம் இல்லைன்னு நான் தரலம்மா, ஒரு பாசத்துல தர்றேன், வாங்கிக்க. வாங்கிக்கம்மா. பிடிமா. நீ உட்காருமா. இல்ல வள்ளிக்கண்ணு என் மருமவ, அண்ணாச்சியோட பொண்ணு. அவளை அலுங்காம குலுங்காம பதனமா பத்திரமா ஓட்டிட்டு போய் வீட்டு வாசல்ல இறக்கி விடு. நாங்க அருவா எடுக்கிற பரம்பரை, நினைவுல வச்சுக்க, சாக்குறத. சரிங்க.
போயிட்டு வரேன் அத்தை. வாமா. வரேன் மாமா. போயிட்டு வாமா. இப்படி ஓரமா நிறுத்திக்கோங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னம்மா நீங்க இங்கே இறங்கிட்டீங்க? ஐயா உங்களை வீட்டில் தானே இறக்கி விட சொன்னாரு. இல்ல, இங்க பக்கத்துல நான் ஒருத்தரை பார்க்கணும். நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. ஆட்டோ. எங்கேம்மா போகணும்? டாக்டர் பத்ரன் ஹாஸ்பிட்டல் போகணும். உட்காருங்க. ஹாய் 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 ஹாய். அண்ணாச்சியோடைய பொண்ணாச்சே, இவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க? டேய் எல்லாம் எல்லாம் வாங்கடா, எல்லாம் வாங்க. போங்க ஓரமா போங்க. சிஸ்டர், இங்க சாவித்திரின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்களே, அவங்க ரூம் எது? நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ, கொஞ்சம் பார்க்கணும். அப்படியா? இப்படியே போனா ரூம் நம்பர் 13. பேஷண்ட்டை பார்த்துட்டு உடனே கிளம்பி போயிடுங்க. ஓகே சிஸ்டர். எங்க எங்க ஓடுற நில்ல. ஏய், என் குழந்தை குடுறி. குடு, என் குழந்தை குடுறி. குடு. குடுடி. குடுடி, குழந்தை குடுறி. சாவித்ரி, சாவித்ரி, இங்க வாமா. சாவித்ரி, இங்க வாமா. சாவித்ரி, இங்க வாம்மா. நீ சீதாவோட தங்கச்சி சாவித்ரி தானே? நீ சீதாவோட தங்கச்சி சாவித்ரி தானே? நீ தானே என் புருஷனை எங்க அப்பா அடிச்சு வச்சிருக்கிறதா சொன்ன? நீ தானே என் புருஷனை எங்க அப்பா அடிச்சு வச்சிருக்கதா சொன்ன? ப்ளீஸ் சாவித்ரி, என் புருஷன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு சொல்லு ப்ளீஸ். ப்ளீஸ் சாவித்ரி, என் புருஷன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு சொல்லு ப்ளீஸ். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். இது உண்மையிலே பைத்தியம்தான். உண்மையிலேயே பைத்தியம்தான். எங்கேம்மா போன? ஏன் இவ்வளவு லேட்டு? ஹாஸ்பிட்டல் போயிருந்தம்மா. உன் மாமியார் வீட்டுக்கு ஃபோன் போட்டேன், நீ போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போன, எதுக்கு போன? டாக்டர் பத்ரனோட மனநோய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். சாவித்ரி என் புருஷனை பத்தி சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். அவ பைத்தியம். அந்த பைத்தியம் சொன்னதை நம்பி உங்க அப்பாவையே நீ சந்தேகப்படுறியா? சாவித்ரி பைத்தியமா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா.
அதான் நேர்ல போய் பார்த்தேன். சாவித்ரி பைத்தியம் தானே இப்போ எனக்கு கன்ஃபார்ம்டா தெரிஞ்சு போச்சு. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ ஆஸ்பத்திரிக்கு போனியா? இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு தெரியுமா உனக்கு? ஏன் வேதனை எனக்கு பெருசுமா? என் புருஷன் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு இவ வளர்ந்து என் அப்பா எங்கம்மான்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? அந்த வேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அடி பைத்தியக்காரி, என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு துடிக்கிறது எனக்கு தாண்டி தெரியும். உங்க அப்பாவுக்கு மட்டும் வேதனை இல்லைன்னு நினைக்கிறியா? மக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, மருமக உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லடி உங்க அப்பா. மக பூவும் பொட்டுமா போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, மகளுக்கு தாலி கட்டின பாவத்துக்காக மருமக உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரு. உன்னை விட உன் புருஷனை பத்தி அதிகமா கவலைப்படுறது உங்க அப்பா தாண்டி. நீ ஆஸ்பத்திரிக்கு போனது, சாவித்திரிய பார்த்தது, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாம பாத்துக்க. நீ அவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கேங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சா அத அவரால தாக்கிக்க முடியாதுடி. தெரியாதா? சின்ன குழந்தை தானே, மெதுவா கத்துக்குவா. கண்ணையா, என்னம்மா? கார் ரெடி பண்ணுங்க, பசங்க கிளம்பணும். சரிம்மா. சீதா, நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். அதான் பாய் சீதா. பாய் சீதா, என் லஞ்ச் பேக் மறந்துட்டேன். கொண்டாரு. பாய் டாடி. பாய் பாய். ஓகே. பாய் சீதா. பாய் சீதா. சீதா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வாங்களேன் ப்ளீஸ். கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes ப்ளீஸ். அது காலையிலேருந்து உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஹலோ, யாரு? சுஜா இப்போதாம்மா கிளம்புனா. புக்கா அதை எடுத்துட்டு வந்திருப்பாமா. சரி, பாய். இந்த சுஜாவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் எப்போ ஃபோன் பண்ணணுன்னே தெரியாது. கழுத்தறுப்பு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஹலோ, யாருங்க? ஆமா, 82511721. நம்பர் கரெக்டு தான். கிருஷ்ணமூர்த்தினி யாரும் இல்லைங்க. இல்லை சார், நீங்க சொல்ற நம்பர் கரெக்டு தான். ராங் நம்பர் என்னங்க பேச்சு? வைங்க, போதும் பேசுனது வைங்க. சாரி, ராங் நம்பர். சாரி சார். இந்த ராங் நம்பருக்கு விவஸ்தையே கிடையாது. அது வந்துங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஃபோன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஹலோ சார், அப்பா வாக்கிங் வர மாட்டார் சார், பாத்ரூம்ல இருக்காரு. நீங்க அப்புறம் ஃபோன் பண்ணுங்க சார். ஆமா ப்ளீஸ். அப்பா வாக்கிங் போயாச்சுங்க. ரொம்ப அவசியம், நீங்க உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்களேன், டைம் ஆகிட்டே போதும், உட்காருங்க ப்ளீஸ். இதை முதல்ல பண்ணிருக்கலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்திருக்காது. அதாவது ஹலோ, வரேன் சார், ஆஃபீஸுக்கு 11:30 வருவேன்னு சொன்னேன்ல. இந்த செல்ஃபோன்லாம் ஃபோன். சார், நான் போயிட்டு. சரி சரி, நீங்கள் ஃபோன் வைங்க.
ஓகே. அது என்ன சொல்ல வரேன்னா பிரபா 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 எனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்களா? இந்த பாச்சூர் காம்பாரு வாக்கிங்க்கு எனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே ஓரமாக நிலுங்கன்னா நானும் இப்படி நிற்கிறேன். ஒரு வேலை காணண்டா எனக்கு ஏண்டா ஃபோன் இப்படி ஒரு கழிச்சு வச்சு அப்புறா இப்படி வச்சா தான் மணி அடிக்கும், எடுத்து பேச முடியும். ஏண்டா விளையாடுறியா? அப்பா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்க தானே பேசுனீங்க, யாருன்னு? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்ன மாதிரி வேலைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா முகத்துல தெரியலையேப்பா. நேத்து நடந்தது மனசுல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில இருந்து பாக்குறேன், நீங்க சரியா இல்ல. எப்பவும் போல இருங்கப்பா ப்ளீஸ். குடிக்க ஏதாவது கொண்டட்டுமா? காஃபி? சோடா? சரி, சக்கரை இல்லாம. இதுக்கு கேட்காமயே இருந்திருக்கலாம். வரட்டும் அந்த பாச்சு தனியா ஓரம் மணிக்கு வச்சான் பாரு அவன். ஹலோ, சொல்லு ராதா. ஒன்றும் இல்லை, ஸ்ருதி ரொம்ப அப்செட்டாக இருக்கா. அதான் நீ அவளை பார்த்து பேசினியான்னு தெரிஞ்சுக்க ஃபோன் பண்ணேன். அதை தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கமே வரல. நானும் ஸ்ருதியும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுல நீ ரொம்ப தீவிரமாக இருக்க போல இருக்கு. என்ன பிரபா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நீ எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்துருக்க. உன் வாழ்க்கைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? அது மட்டும் இல்லை பிரபா, நீயும் தனியாக ரொம்ப கஷ்டப்படுற. குழந்தைகளும் பாவம் அம்மா இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் உன் கல்யாணத்தில் இவ்வளோ அக்கறை காட்டுறேன். தேங்க்யூ ராதா. நான் ஸ்ருதிக்கிட்ட பேசினேன், அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்படியும் ஓரளவு தான் முடிஞ்சுது. அதுக்கு மேலே இன்னொரு வழி யோசிச்சு வச்சுருக்கேன். வேற வழியா? என்ன சொல்கிற? நாளைக்கு உன்னை மீட் பண்ணும்போது சொல்கிறேன். சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே, குட் நைட். குட் நைட்.